அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க போற வீடியோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட 6வது பாகம். ஓகே, ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம 5 பாகங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் ஒரு இன்ட்ரடக்ஷனில் இருந்து புல்லிஸ் அண்ட் பீரிஸ் ரிவர்சல் பேட்டர்ன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ யாராவது இந்த வீடியோ முதலாவது தடவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய முதலாவது பாகம், 2வது பாகம் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்டர் படி பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் சம்பந்தமாக முழுமையான நாலேஜை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ரைட். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம இந்த கண்டினியூவேஷன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சில கேண்டில்ஸ்டிக் பார்க்க போகிறோம். ஆகிய வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, ரைட். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த புல்லிஸ் ரிவர்சல், பீரிஸ் ரிவர்சல் ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸில் உருவாகிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நான் உங்களுக்கு இந்த அடிப்படையில் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ரைட். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த கண்டினியூவேஷன் பேட்டர்ன் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் ஓகே, இந்த கண்டினியூவேஷன் பேட்டர்ன் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வராது. ஓகே, பட் மாறாக ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்குன்னு வைத்துக்கொள்ளுமே. இந்த அப் ட்ரெண்டில் இடையில் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் அல்லது ஒரு ட்ரெண்ட் டவுன் ஆகி கொண்டிருக்குதுன்னு சொன்னால் இந்த இடையில் வரக்கூடிய ஒரு சில பேட்டர்ன்களை, ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்களை வரும். அந்த பேட்டர்ன்களை தான் நம்ம கண்டினியூவேஷன் பேட்டர்ன், அதாவது ஒரு பேட்டர்ன் கண்டினியூவாக போய்கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது இன்னும் அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேண்டில்ஸ்டிக்குகளை தான் நாம் இந்த கண்டினியூவேஷன் பேட்டர்னுக்குள்ளே பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது இந்த கண்டினியூஷன் பேட்டர்னுக்குள்ள நம்ம பார்க்க போகிற கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் 3 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாருங்க, ரைசிங் 3. ஓகே, இந்த இமேஜை பார்த்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு மிகப்பெரிய புல்லிஷ் கேண்டில், அங்கால ரெட் கேண்டில் 3 வருது. ஓகே, எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வருது. ஸோ இதை நான் லைவாக கீறி காட்டுறேன். ஸோ அதை நான் இன்னும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விடயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு கோயினோட ப்ரைஸ் வந்து இப்படி வைத்துக்கொள்ளும் ஒரு சப்போர்ட்டில் இருந்து ரெசிஸ்டன்ஸை நோக்கி மூவ் ஆகி கொண்டு இருக்காரு. ஓகே, ரைட். இப்படி போகிற சந்தர்ப்பத்தில் பாருங்கள், பையரோட பங்கு தான் அதிகமாக இருக்கும். பையர் தான் டாமினேட் பண்ணி கொண்டு இருப்பாங்க மார்க்கெட்டை. இப்படி போகிற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா க்ரீன் கலர் மட்டும் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்காது. நமக்கு இடைக்கிட வந்து என்ன கேட்டால் செல்லர்ஸும் மார்க்கெட்டை கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த பாருங்கள், அவங்க முடிந்த அளவு மார்க்கெட்டை டவுன் சைட் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஓகே, ரைட். இப்படி அவங்க கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு பவர் ஒன்று வரும், அதாவது செல்லர்ஸ் மார்க்கெட்டை டவுன் சைட் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரைட், ரைட். இதுக்கான விக் 3 நம்ம இப்படி போடுவோம். ஓகே, ரைட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விக் போட்டுக்கொண்டால் இப்படி 3 பீரிஸ் கேண்டில் வருது. ஓகே, ரைட். இப்போ இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டால் பாருங்க, இப்படியான ஒரு மிகப்பெரிய கிரீன் கேண்டில் பையர்ஸ் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. பட் செல்லர்ஸ் கொஞ்சம் டவுன் சைட் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இதிலிருந்து பல பேர் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. இப்படியான சந்தர்ப்பங்களில் மார்க்கெட் அப்பாகக்கூடிய சந்தர்ப்பங்களில் கண்டினியூவாக ஒரு ரெட் கேண்டில் அப்படி எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படி வர சந்தர்ப்பத்தில் நடக்க போகுதுன்னு கேட்டால் பாருங்க, இந்த கேண்டிலோட ஐயும் இந்த கேண்டிலோட லோவையும் எடுக்கணும். ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கிரீன் கேண்டில். ஓகே, ரைட். இப்படி டவுன் சைடு வரக்கூடிய இந்த மார்க்கெட், ஓகே, இந்த பீரிஸ் கேண்டில் இந்த கிரீன் கேண்டிலோட பாருங்க, இந்த பொடி இருக்கு தானே, இந்த பொடிக்கு கீழே இவங்களால க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, அதாவது பையர் டாமினேட் பண்ணியிருக்கக்கூடிய மார்க்கெட்டில் செல்லர்ஸுக்கு இதுக்கு கீழே போக முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும்னு கேட்டால் இப்படியான ஒரு பேட்டர்ன் வந்தாலும் செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு போனாலும் இதுக்கு அங்கால வரக்கூடிய ஒரு கேண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய புல்லிஷ் கேண்டிலாக மாறி, ஓகே, ஒரு மிகப்பெரிய புல்லிஷ் கேண்டிலாக மாறி இந்த செல்லர்ஸோட இவ்வளவு நேரம் டாமினேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஏரியாவையும் பிரேக் பண்ணி இந்த கேண்டலுக்கு மேலே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேண்டில் வந்து
ஒரு மிகப்பெரிய புல்லிஷ் கேண்டலா பார்க்கப்படுது. ஆகவே இது நம்ம ரைசிங் 3 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சரியான அப் ட்ரெண்ட்ல செல்லர்ஸ் டாமினேட் பண்றாங்க டவுன் சைட் கொண்டு போறதுக்கு, பட் அவங்களால முடியல. எகெயின் அங்கிருந்து நம்ம பையர்ஸ் மார்க்கெட்டை கையில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு எகெயின் அவங்க நினைச்ச மாதிரி ரெசிஸ்டன்ஸை நோக்கி போறாங்க. ஓகே, இப்படி போற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னு சொன்னா இங்க செல்லர்ஸ் என்னதான் மார்க்கெட்டை டவுன் சைட் கொண்டு போனாலும் செல்லர்ஸ் வீக் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, பையர் தான் அதிக அளவா மார்க்கெட்ல டாமினேட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இது சப்போர்ட்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இடையில நடைபெறக்கூடிய ஒரு வகையான விஷயம். ஆகவே இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மூலமா இந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆக போகுது. அதனால தான் இதை கண்டினியூவேஷன் பேட்டர்ன்ல வரக்கூடிய ஒரு கேண்டில்ஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். ஓகே ரைட், நம்ம இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ரைசிங் 3 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு நாம ரைசிங் 3 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதே இன்னும் ஒரு இதுல ஆப்போசைட் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ஃபாலிங் 3 அப்படின்னு சொல்லி. அதாவது அப்படி இதுக்கு ஆப்போசைட் மார்க்கெட் கண்டினியூவா டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பையர் கொஞ்சம் அப் சைட் டாமினேட் பண்றாங்க, பட் முடியல. எகெயின் செல்லர் டவுன் சைட் மார்க்கெட்டை கொண்டு போறாங்க. இது நம்ம சொல்லுவோம் ஃபாலிங் 3 அப்படின்னு சொல்லி. ஓகே ரைட், நான் இதையும் இந்த இடத்துல கீறி காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. மார்க்கெட் அங்கேருந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டை டவுன் சைட் கொண்டு போகிறாங்க. ஓகே ரைட், இப்படி டவுன் சைட் கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இப்படி மார்க்கெட்டை கீழே கொண்டு போனாலும் பையர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண பார்ப்பாங்க மார்க்கெட்டுக்குள்ளே. ஓகே, ஸோ அவங்க குட்டியாக அவங்களுடைய பவரை இந்த இடத்துல கொண்டு வர பார்ப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இப்படி தான். ஓகே, வந்தாலும் ஒரு போட்டி, பையர் சிலருக்கு இடையில் இடம்பெறக்கூடிய ஒரு போட்டி தானே இந்த பிஸ்னஸ். ஆகவே பையர் ட்ரை பண்ணுவாங்க இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை கொஞ்சம் அப் சைட் கொண்டு போகிறதுக்கு. ஓகே, இப்படி என்னதான் அவங்க ட்ரை பண்ணி மேலே கொண்டு போனாலும் அவர்களால் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெட் கேண்டில் இருக்கு தானே, அதோட ஐயே மேலே பிரேக் பண்ணிக்கொள்ள முடியாது. ஓகே பாருங்க, இந்த பேட்டர்னில் வரும். ஓகே, ஐயை மேலே பிரேக் பண்ணிக்கொள்ள முடியாது. ஓகே, இதை முடியாது. ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு கேண்டில், ஓகே, இப்போ இந்த 3 கிரீன் கேண்டில் வந்ததுக்கு அங்கால கூட இப்போ எகெயின் செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மார்க்கெட்டை பாருங்க. இந்த அடிப்படையில் அந்த கேண்டில் வந்து அடுத்து வரக்கூடிய பீரிஸ் கேண்டில் மூலமா இதோட லோ எகெயின் டவுன் சைட் பிரேக் பண்ணப்படுது. இப்படி பிரேக் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எகெயின் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே மார்க்கெட் டவுன் சைட் போகுது. இதை வைத்து தான் இந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் வரக்கூடிய இடையில வரக்கூடிய இந்த பேட்டர்னுங்களை நம்ம ஃபாலிங் 3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரைசிங் 3 அவரை சொன்ன மாதிரி இவரை நாம ஃபாலிங் 3 அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, ரைட், நான் மேலே போடுறேன். ஓகே, ஃபாலிங் 3 அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ரெசிஸ்டன்ஸ்லேயோ அல்லது சப்போர்ட்லேயோ வரக்கூடிய கேண்டில் ஸ்டிக் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இடையில வரக்கூடிய கேண்டில் ஸ்டிக். ஆகவே இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதுகளை வைத்து நம்ம ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். பட் நாலேஜுக்காக வேண்டி இது தெரிந்து வைத்திருக்கணும். இது ரைசிங் 3, இது ஃபாலிங் 3 அப்படின்னு சொல்லி. ஓகே, மூன்றாவதா இந்த கண்டினியூஷன் பேட்டர்ல நம்ம பார்க்க போற கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மறுபோசு கேண்டில்னு ஒருத்தர் இருக்காரு. இது ஒரு ஈஸியான கேண்டில் ஸ்டிக். இதை பெருசா நம்ம மார்க்கெட்டுகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஓகே பாருங்க, ஒரு முழுமையான ஒரு கேண்டில். இதில் பார்த்தீங்கன்னா விக் இருக்காது, அப் சைடோ டவுன் சைடோ மார்க்கெட்டில் விக் காணக்கூடிய மாதிரி இருக்காது. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு பொடியை மட்டும் கொண்டுள்ள கேண்டில் வந்து நம்ம மறுபோசு கேண்டில்னு சொல்லுவோம். ஓகே ரைட், இந்த மறுபோசு கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் அப்பாய் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஓகே நான் கீறி காட்டுறேன் அங்கால பாருங்க. ரைட், இப்போ மார்க்கெட் கொஞ்சம் அப்பாய் கொண்டிருக்குன்னு வைத்துக்கொள்ளும். ஓகே ரைட், மார்க்கெட் இப்படி அப்பாய் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணுது பாருங்க. மோஸ்ட்டாக எல்லா கேண்டிலுக்குமே விக் இருக்கும். ஓகே, பட் ஒரு சில கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விக் இல்லாத ஒரு இந்த மாதிரியான ஜஸ்ட் பொடியை மட்டும் கொண்டுள்ள கேண்டிலாக பார்க்கப்படும். ஓகே, இப்போ மார்க்கெட் கண்டினியூ அப் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு பேட்டர்ன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்ன இடையில இதில் மீனிங் என்னன்னு கேட்டால் இந்த பையர் மார்க்கெட் அப்சைட் கொண்டு போகிறாங்க. ஆகவே இந்த பையர் வந்து மார்க்கெட்டில் அதிக அளவாக டாமினன்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது ப்ரைஸ் கண்டினியூவாக அப்பாய் கொண்டு போகுது. ஆகவே எந்த இடத்துல ஓப்பன் செய்யப்படுது மார்க்கெட், அந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழே கொஞ்சம் கூட ஒரு லோ வரல. ஓப்பன் ப்ரைஸில் இருந்தே மார்க்கெட் மேலே போகுது. சரியாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் ப்ரைஸில், அதாவது ஐ
க்ளோஸ் இரண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேயே வந்து என்னென்னு கேட்டால் இது வந்து க்ளோஸ் ஆகுது. ஆகவே தான் இதில் விக் இல்லை. இது க்ரீன் கலராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், இதை நம்ம புல்லிஷ் மறுபொசு அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் இதில் அதிகளவான பையர் டாமினன்ட் பண்ணுறாங்க இந்த ஏரியாக்குள்ள. ஓகே, இதுக்கு அப்படியே ஒப்போசைட்டாக ஒருத்தர் இருக்கார் பாருங்க, பியரிஸ் மறுபொசுன்னு சொல்லுவோம். பியரிஸ் மறுபொசு இவர் கொஞ்சம் ரெட் கலரில் இருப்பார். ஓகே, அதாவது ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரும் பொழுது, ஓகே, செல்லர்ஸ் மார்க்கெட்டை கொண்டு வரும் பொழுது அவங்க அவருடைய டாமினன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சடனாக ப்ரைஸ் கிராஷ் ஆகும். ஓகே, இப்படி கிராஷ் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் இப்படியான ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும், அங்கே விற்கலாம் இருக்காது. ஆக இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் ஹெவியாக டவுன் ஆகுதுன்னு அர்த்தம், இது ஹெவியாக அப் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த ட்ரெண்ட் ஃபர்தராக டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இடையில் எப்படியான கேண்டில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதை நாம் மறுபோசுன்னு சொல்லுவோம். மறுபோசுன்னு சொல்கிறது அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ரீனாகவும் அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெட்டாகவும் இருக்கும். பட் விக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. விக் இருக்காது மோஸ்ட்டாக. பட் ஒரு சில கேண்டில்களில் பார்த்தீங்கன்னா அது மறுபோசு மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு குட்டியான இப்படி விக் இருக்கலாம். ஓகே, பட் அதையும் நமக்கு மறுபோசுவாக எடுக்கலாம். பட் மோஸ்ட்டாக இப்படி இருக்கக்கூடிய கேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேண்டிலாக பார்க்கப்படும். ஸோ இதுகள் நம்ம மறுபோசு அப்படின்ட்டு சொல்லுவோம் கண்டினியூவேஷன் பேட்டர்னில். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூவேஷன் பேட்டர்னில் இன்னும் ஒரு பேட்டர்ன் இருக்கார். அதாவது இவரும் ஒரு கண்டினியூவேஷன் பேட்டர்னுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்சைட் பார் அப்படின்டா மார்க்கெட் அப்பாய் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது. வந்தாலும் பக்கத்தில் இப்படியான ஒரு கேண்டில் வருது. பட் இதோட பொடியை டவுன் சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்கோ விக்க கூட க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடியல. ஜஸ்ட் ஒரு கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது, இதுக்கு மறைந்து இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டலுக்கு அப்படியே ஒப்போசிட்டாக மறைந்து இருக்கு இந்த கேண்டில். ஆகவே இப்படியான கேண்டில் மார்க்கெட்டில் கண்டிங்கன்னு சொன்னால் இது இன்சைட் பார். இப்போ சில பேருக்கு டவுட் ஒன்று வரலாம், என்னன்னு கேட்டால், அதாவது நம்ம இந்த புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்ன் பீரிஸ் ரிவர்சல் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். அதாவது புல்லிஸ் அராமி அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டர்ன். ஓகே, இந்த புல்லிஸ் அராமியோட ஒப்போசைட் பார்த்தீங்கன்னா பீரிஸ் அராமி நாம பார்த்தோம். ஸோ இந்த வந்து பீரிஸ் அராமி பேட்டர்னில் உங்களுக்கு தோணலாம். ஓகே, இதே தான் பீரிஸ் அராமின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு என்னன்னு கேட்டால், பீரிஸ் அராமி எங்கே வரும் என்று கேட்டால் ரெசிஸ்டன்ஸில் வரும். இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக் சம்மந்தமாக நிறைய பேர் விடக்கூடிய பிழைகள். ஓகே, இந்த பீரிஸ் அராமி வந்து சரியான ரெசிஸ்டன்ஸில் வரும். ஓகே, பாருங்க, இந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்தாதான் அது நம்ம பீரிஸ் அராமி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் சப்போர்ட்டில் வந்தால் புல்லிஸ் அராமி. இங்கே பாருங்க, கீழே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஓகே, புல்லிஸ் அராமி, பீரிஸ் அராமி. ஸோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். பட் இது சப்போர்ட்லேயும் ரெசிஸ்டன்ஸ்லேயும் வரக்கூடாது. இடையில் வந்துச்சுன்னா அவர் தான் இன்சைட் பார். இந்த மாதிரி மார்க்கெட் அப்பாய் கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படி இடையில மார்க்கெட் வரணும். ஓகே, இந்த பாருங்க கீழன் இப்படியான ஒரு கேண்டில் இருக்கு. ஸோ இந்த கேண்டிலுக்கு உள்ள ஓகே ஒரு குட்டியான ரெட் கேண்டில், இப்படியான ஒரு கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னா இவரை இன்சைட் பார்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது பீரிஸ் அராமி பேட்டர்ன் மாதிரி இருந்தாலும் இது வந்து நாம இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். இது அப் சைடில் இப்படியான பேட்டர்ன்களில் வரும். அதே போல் டவுன் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களில் இதுக்கு அப்படியே ஒப்போசைட்டாக ஒரு பீரிஸ் கேண்டில் வந்து பெருசாக இருக்கும். பக்கத்தில் ஒரு க்ரீன் கேண்டில், இப்படி ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகும். பாருங்க, இது வந்து ஒரு புல்லிஸ் அராமி பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இன்சைட் பார். ஏன் இது இன்சைட் பார் என்று சொல்றோம் என்று கேட்டால், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயோ சப்போர்ட்லேயோ வராததால இவங்களை நாம இன்சைட் பார் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது அப் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கெட்டில் இப்படி மார்க்கெட் அப்பாய் கொண்டிருக்கும் போது பையர்ஸ் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. பட் செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. ஒரு ஜஸ்ட் சிங்கிள் கேண்டில் உண்டு, அங்கால வரக்கூடிய கேண்டில் எகெயின் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து மார்க்கெட் அப்பாக போகுது. ஓகே, அதே போல தான் இங்காலையும். ஓகே, இப்படி மார்க்கெட் அப்பாக போகுது. ஸோ மார்க்கெட் எகெயின் டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில்
இப்படி டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு ரெட் கேண்டில், அதாவது செல்லர்ஸ் டாமினன்ட் பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட்டில் பையர் கொஞ்சம் மார்க்கெட்டை அப்சைட் கொண்டு போய் ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியலை. எகெயின் மார்க்கெட் வந்து என்ன கேட்டால் சப்போர்ட்டை நோக்கி வரப்போகுது. ஆகவே இந்த 4 பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவேஷன் பேட்டர்னில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஆகவே இது ஆரம்பத்தில் பார்த்த விடயங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ல பார்த்தோம். இது வந்து இடையில வரக்கூடிய பேட்டர்ன்கள். மோஸ்டா இந்த புல்லிஷ் ரிவர்சல், பீரிஷ் ரிவர்சல் பார்த்த அதே பேட்டர்ன்கள் தான் நீங்க வர மாதிரி இருக்கும். ஆனா ஒரே வித்தியாசம், மார்க்கெட்ல இடையில வரணும். ஒரு சார்ட் எடுத்துக்கொண்டோம் சொன்னோமா, அந்த சார்ட்ல சரியான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடித்தாலும் மார்க்கெட் இடையிலையும் கொஞ்சமா ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய இந்த கேண்டல்களை வைத்து தான் நம்ம இந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கணும். இப்படியான கேண்டல் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் ஹெவியா ஒரு பக்கம் மூவ் ஆகி கொண்டு இருக்க போது உண்டு, அப் ஆக போகுது அல்லது டவுன் ஆக போகுது. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ட்ரேட் பண்ணாம வெயிட் பண்ணி பொறுமையா எப்ப சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம புல்லிஷ் அண்ட் பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்களை பார்த்தோமோ அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய ட்ரேடுகளை பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நம்ம கண்டினியூஷன் பேட்டர்ன் பார்த்தோம் பாகம் 6. அடுத்த பாகம் 7ல் பார்த்தீங்கன்னா இன்டிசிஷன் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ அதோட இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து முழுமையாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். இந்த வீடியோக்கள் ஓகே அல்லது இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு அட்வான்ஸ் ஏதாவது வேணுமா அல்லது வேறொரு டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் சம்பந்தமான விடயங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் மூலமாக அதை தெரிவிக்கலாம். நான் அந்த வீடியோக்களை கொண்டு வாரேன். ஓகே, மறக்காமல் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.